இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டல் தான் பேமெண்ட்டு, டிஜிட்டல்ல தான் பே பண்றோம். ஆன்லைன் பேமெண்ட் தான் இப்ப எல்லாருமே பண்ணிட்டுருக்கோம். அந்த மாதிரி தான் வந்து இப்போ அப்டேட்டும் அடுத்தடுத்து வந்துட்டுருக்கு. முன்னாடிலாம் வந்து நீங்க ஆன்லைன்ல பே பண்ணீங்க அப்டின்னா, சார்ஜஸ்லாம் வந்து நீங்க பே பண்ணணும் அப்டின்ற மாரிலாம் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அப்டின்ற மாரி ரூல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டின்னா, நீங்க ஆன்லைன்ல பே பண்றதுக்காக இந்த ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. அதாவது ஃபோன்பே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்டின்னா, இதுவரையும் அத நீங்க யூஸே பண்ணல. எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே பண்ணல அப்டின்னா, உங்களுடைய அக்கவுண்ட்ல இருந்து அவங்க ரூ. 100 வந்து இதுக்காக சார்ஜஸ் அதாவது பெனால்டி விதிச்சு இந்த அமௌண்ட்ட வந்து நாங்க எடுத்துப்போம் அப்படின்ற மாரிலாம் வந்து இப்போ வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ சில ஃபோன்பே வேலட் யூசர்ஸ்க்கு மட்டும் ரூ. 100 வரை நாங்க வந்து இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வந்து நாங்க பிடிக்க போறோம் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் வெளிய வந்திருக்கு. இதை கேட்டோடனே இனிமே வந்து ஃபோன்பே யூஸ் பண்ணாலே சார்ஜஸ் வருமா அப்படின்ற மாதிரி வந்து கன்ஃபியூஷன் கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஸோ யாருக்கு இந்த ஃபோன்பே உடைய ரூல் வந்து அப்ளிகபிள் ஆகி யாருடைய அக்கௌண்ட்ல இருந்து இந்த ரூ. 100 வந்து டெபிட் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல இந்த ஃபோன்பே என்ன மாதிரியான அப்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அவங்க தன்னோட அந்த ஃபோன்பே வேலட் இருக்கு இல்லையா, அதுல அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுபடி ஒரு ஃபோன்பே வேலட் வந்து கண்டினியூஸா வந்து 365 அதாவது 1 இயருக்கு எந்த டிரான்சாக்ஷனும் இல்லை அப்படின்னா, அந்த வேலட்டை வந்து ஒரு இன்ஆக்டிவ் வேலட் அப்படின்ற மாதிரி கிளாஸிஃபை பண்ணோம். அதே மாதிரி அந்த வேலட்க்கு மெயின்டெனன்ஸ் பர்பஸ்க்காக ரூ. 100 வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபோன்பே இப்போ ஒரு அப்டேட்டை வந்து இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த ஒரு அப்டேட் வந்து யூபிஐ யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து இது அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டால் இது ஒரு குட் நியூஸாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது பர்டிகுலராக வந்து ஃபோன்பே யூசர்ஸ்க்கு மட்டும்தான். ஆனால் எல்லா ஃபோன்பே யூசர்ஸ்க்குமே வந்து இந்த ஒரு பெனால்ட்டி வந்து வராது. அதாவது நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் யூபிஐல லிங்க் பண்ணி அதே மாதிரி நீங்கள் கியூஆர் ஸ்கேன் பண்ணலாம், இல்லை பில் பேமெண்ட் பண்ணலாம், ரீசார்ஜ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ரெகுலராக வந்து ஃபோன்பேல பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீயும் கிடையாது. இது வந்து நியூ ரூல் ஃபோன்பே வேலட் யூசர்ஸ்க்கு மட்டுமே வந்து அப்ளிகபிள். ஸோ அதனால் யூபிஐ யூசர்ஸ் வந்து பேனிக் ஆகிறதுக்கான எந்தவித இதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி. அதுவும் ஃபோன்பேவை பொறுத்த வரையும் நீங்கள் அந்த வேலெட்டை யூஸ் பண்ணவே கிடையாது, அது அப்படியே இருக்குது அப்படின்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வந்து விதிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்ஆக்டிவ் வேலட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, இன்ஆக்டிவ் வேலட்னா என்ன? அது நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா 365 டேஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா உங்களுடைய வேலட் வந்து இன்ஆக்டிவ் வேலட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்ஆக்டிவ் வேலட் அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு மேலே எந்த ஆக்டிவ் பண்ணாமல் வேலட்டுக்கான அர்த்தம் தான் வந்து இந்த இன்ஆக்டிவ் வேலட். ஸோ எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேலட்டில் வந்து மணி ஆட் பண்ணி இல்லை அதை அப்படியே வச்சுட்டு இருந்தீங்க, உங்களுடைய அக்கௌண்ட்டில் அப்படியே இருக்குது அப்படின்னாலோ, அதுக்கு பிறகு நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னாலும் அந்த வேலட் வந்து இன்ஆக்டிவ் கேட்டகரியில் தான் போகும் அப்படின்ற மாதிரியும், வேலட் ஓப்பனாகவே இருந்தாலும் யூசேஜே இல்லை அப்படின்னா இன்ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்க்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இன்ஆக்டிவ் வேலட். ஸோ இந்த ரூ. 100 வந்து எப்போ வந்து அவங்க பெனால்ட்டியாக பிடிப்பாங்க அப்படின்னு கேட்டால், வேலட் வந்து இன்ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்க்கு அப்புறமா, அதாவது ஸ்டேட்டஸ்க்கு போயிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு 3 மந்த்ஸ்க்கும் ஒன்ஸ் வந்து இந்த ரூ. 100 இன்ஆக்டிவ் மெயின்டெனன்ஸ் ஃபீயாக வந்து பெனால்ட்டியாக எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது குவார்ட்டர்லி பேசிக்ஸில் இந்த சார்ஜஸ் வந்து டெடிக்ட் ஆகும். ஸோ கண்டினியூஸாக வேலட் வந்து யூஸ் பண்ணாமே இருந்தீங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு அந்த ரூ. 100 போய்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால முன்னாடியே நம்மளுக்கு எதுவும் நோட்டிஃபிகேஷன் வருமா, இப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் யூஸ் பண்ணிடுவோம்ல, சின்ன சார்ஜஸ் கூட நாங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னீங்க அப்படின்னா, அதாவது முன்கூட்டியே நோட்டிஃபிகேஷன் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும். ஃபோன்பேவுடைய டைரக்ட் சார்ஜ் வந்து டெடிக்ட் பண்ணாமல், அதாவது ஃபோன்பே டைரெக்டாக வந்து எதுவும் டெடிக்ட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி யூசர்ஸ்க்கு 15 டேஸ்க்கு அட்வான்ஸாக வந்து நோட்டிஃபிகேஷன் இல்லை அலர்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் யூசர்ஸ்க்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே டைம் இருக்குது. ஸோ வந்து சடனாக எந்த டெடிக்ஷனும் ஆகாது அப்படின்ற மாதிரி எந்த பயம் வேணாம். அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரூ. 100 எடுக்க மாட்டாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து வேலெட்டில் ஒரு ஸ்மால் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணாலே போதும். எக்ஸாம்பிள், மொபைல் ரீசார்ஜ், எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட்டு, அதே மாதிரி வேலெட் பேமெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது சின்ன டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணாலே உங்களுடைய வேலெட் திரும்பவும் ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்க்கு வந்து வந்துடும். ஸோ இதனால இந்த ரூ. 100 வந்து கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேலெட்டில் இந்த ₹100 இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இது எல்லாருக்குமே இருக்கும். வேலெட்டில் ₹100 இருந்தால் தானே நீங்கள் எடுப்பீங்க, நான் அதை யூஸ் பண்ணவே கிடையாது, என் அக்கௌண்ட்டில் காசே கிடையாது அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரு காமன் டவுட் தான் எல்லாருக்குமே. வேலெட்டில் ₹100 பேலன்ஸ் வந்து இல்லை அப்படின்னா
ஃபோன்பே இருக்கிற அமௌண்ட்டுக்கு மட்டுமே வந்து டெபிட் ஆகும். ஃபோன்பேல எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட் வந்து டெபிட் ஆகும் அப்படின்னாங்க. ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் வேலெட்டில் ₹40 இருந்துச்சு அப்படின்னா ₹40 மட்டும் டெபிட் ஆகும் அப்படின்ற மாதிரியும், வேலெட் நெகட்டிவ் பேலன்ஸ்க்கு போகாது. அதாவது அடிஷ்னல் பேமெண்ட் செய்ய வேண்டிய எந்த ஒரு சிச்சுவேஷனும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து நம்ம காசு இல்லை அப்படின்னா மைனஸில் இருக்கும். எல்லாருக்குமே தெரியும் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நம்மளுடைய அந்த அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் இல்லை அப்படின்னா அந்த மைனஸில் வந்து போகும். இது வந்து மைனஸ் ஆகாது. நீங்கள் அடிஷ்னலாக பேமெண்ட் எதுவும் செய்யலை. நீங்கள் வேலெட்டில் எவ்வளோ இருக்கோ அது மட்டும்தான் வந்து டெபிட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த சார்ஜஸை வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா ரொம்பவே ஈஸி. வருஷத்துக்கு ஒரு தடையாவது இந்த வேலெட் மூலிமா அந்த டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள். அது ஸ்மால் அமௌண்ட் டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை வேலெட்டு தேவையில்லை அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா அந்த வேலெட் பேலன்ஸை பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் செய்து அந்த அக்கௌண்ட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அப்டேட் ஏன் முக்கியம் அப்படின்னா பல யூசர்ஸ் வந்து இந்த வேலெட் மணியை வச்சுட்டு அதை கம்ப்ளீட்டாக வந்து மறந்துடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் ஃபோன்பே வந்து இந்த ஒரு பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஃபோன்பே வேலெட் வச்சுருக்கவங்க தங்களோட அந்த வேலெட் ஸ்டேட்டஸை செக் பண்ணி ஆக்டிவாக வச்சுக்கோங்க அப்படின்றது தான் நல்ல ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஓவராலாக சொல்லும் போது இந்த ஒரு அப்டேட் வந்து முழுக்க முழுக்க ஃபோன்பேவுடைய யூசர்ஸ்க்கு மட்டும்தான், அதுவும் ஃபோன்பேவை ரெகுலராக யூஸ் பண்ணாமல் இருக்கிற யூசர்ஸ்க்கு மட்டும்தான். உங்களுடைய அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவ் ஆகுறதுக்கு முன்னாடி ஆக்டிவாக வச்சுக்கோங்க அப்படின்றது ஒரு சின்ன அப்டேட்டாக தான் வந்து ஃபோன்பே இப்போ கொடுத்துருக்காங்க அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மூலமா. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ஃபோன்பே யூஸர் உங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் ஃபோன்பே யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களா இல்லை அது அப்படியே தான் கிடக்குதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அப்படியே கிடந்துச்சுன்னா நீங்கள் வந்து தயவுசெய்து ஆக்டிவ் பண்ணுறதுக்காக ஏதாவது சின்ன டிரான்சாக்ஷன் பண்ணிக்கோங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.